ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேர்தல் ஆணையம், நிர்வாசன் சதன், அப்படி இல்லைன்னா இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எப்படி வேணாலும் சொல்லலாம். தேர்தல் ஆணையம் அப்படின்ற நம்மளுடைய மாநில அளவில் இருக்கக்கூடிய தேர்தல். அதே மாதிரி நம்மக்கிட்ட 2 தேர்தல் ஆணையம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம்னா மாநில தேர்தல் ஆணையம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த உள்ளாட்சி அரசுக்கான தேர்தலை நடத்தி தருவாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கே உள்ள எல்லா தேர்தல், அதை வந்து இவங்க இசிஐ வந்து நடத்தி கொடுப்பாங்க. ஸோ தேர்தல் ஆணையத்தை நிர்வாசன் சதன் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, இதில் வந்து அங்கங்கே ஷார்ட்கட்ஸ் நிறையா வரும். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிரந்தர அமைப்பு, சுதந்திரமான அமைப்பு, அரசியல் அமைப்பு, சார்ந்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திரமான அமைப்புனா என்ன? யாருமே தேர்தல் விஷயங்களில் தலையிடக்கூடாது, இன்க்ளூடிங் கோர்ட் ஆல்சோ. ஓகேவா? அதே மாதிரி பெர்மனண்ட் பாடி, நிரந்தரமாக இருக்க போகுது. ஓகேவா? தேர்தல் ஆணையங்கிறது நிதி ஆணையம் மாதிரி 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படுவது கிடையாது. தலைவர்கள் மாறுவாங்க, உறுப்பினர்கள் மாறுவாங்க, ஆனால் இது ஒரு பெர்மனண்ட் பாடி. அதே மாதிரி அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. ஓகேவா? அரசியலமைப்பு சார்ந்தது, கான்ஸ்டியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறக்கூடிய ஆர்டிகிள்ஸு தனியாக இருக்குது. ஒரு அமைப்புக்கு ஆர்டிகிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு. ஆர்டிக்கிளே இல்லை அப்படின்னா அது அரசியலமைப்பு சாராத அமைப்பு. உதாரணம் நிதி ஆயோக், அதுக்கு முன்னாடி இந்த திட்டக்குழு, இதெல்லாமே சொல்லலாம். நடுநிலையான ஒழுங்கான முறையில் தேர்தலை நடத்துகிறது. நடுநிலையாக நடத்துதுன்னு சொல்கிறாங்க, ஒழுங்கான முறையில் நடத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதி 15, இது ரொம்ப முக்கியம். பகுதி 15 ஆர்டிக்கிள் 324 ஆரம்பித்து ஆர்டிக்கிள் 329 வரைக்கும் தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசக்கூடிய ஆர்டிகிள்ஸ். அதே மாதிரி இந்திய தேர்தல் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா, ஜனவரி மாதம் 25, 1950. ஓகேவா? ஸோ அன்னைக்கு தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்கப்பட்டது. அதே மாதிரி வாக்காளர் தினம் வந்து பார்த்தோம்னா இந்த ஜனவரி 25 தான் வாக்காளர் தினம் அப்படின்னு ஜனவரி 25 சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் இசிஐ வந்து தொடங்கப்பட்டுச்சு. வாக்காளர் தினம்னு சொல்லி ஜனவரி 25 எந்த ஆண்டு முதல் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா 2011 முதல். அடுத்தது என்னென்னா, இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவின் ஹெட் குவார்ட்டர்ஸ், தலைமையிடம் பார்க்கும்போது நியூ டெல்லி. அரசியலமைப்பு நடைமுறைக்கு முன்னரே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது எப்போ நமக்கு ஃபுல்லாக எழுதி முடித்தாங்க அப்படின்னா நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சிருப்பாங்க. நடைமுறைக்கு வந்த நாள் தான் குடியரசு தினம். ஓகேவா? அதுதான் ஜனவரி 26. அதுக்கு முன்னரே நடைமுறைப்படுத்தப்பட்டது. அரசியலமைப்பு வர்றதுக்கு முன்னாடியே சில அத்தியாவசியமான தேவைகள் கொண்ட சில விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு. என்னென்ன அப்படின்னா, தேர்தல் சம்பந்தமானவை, அதே மாதிரி குடியுரிமை சார்ந்த முக்கியமான அமைப்புகள் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் முன்தேதியிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அதை நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தோம். அதே மாதிரி இந்திய தேர்தல் முறையானது எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா, யூகே, யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது. அதே மாதிரி எந்தெந்த தேர்தலை நடத்துகிறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எந்தெந்த தேர்தலை நடத்துகிறது அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல், அதாவது லோக்சபா தேர்தல், ராஜ்யசபா தேர்தல், எம்பிஸை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி எம்எல்ஏ, சட்டமன்ற தேர்தல், அதில் ஈரவை, ஒன்று வந்து பார்த்தோம்னா கீழ் அவை, இன்னொன்று மேல் அவை. அதே மாதிரி குடியரசுத் தலைவரின் தேர்தலை நடத்துகிறதும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலை நடத்துகிறதும் இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். அதே மாதிரி இந்த அழியாத மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நான் வந்து எலெக்ஷன் செக்ஷனில் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எங்களுக்கு ஒரு புத்தகம் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அந்த புத்தகத்தில் இருந்த ஒரு டேட்டா தான் இது. நல்லா இருந்துச்சு படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் எழுதி வச்சேன். அழியாத மை அப்படின்னு பார்க்கும்போது இது தொடர்பான ஆய்வில் ஈடுபட்டவர் வந்து எம்எல் கோயல் அப்படிங்கிறவர். ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, ஒளி உணர்தன்மையுடையது. அதே மாதிரி சில்வர் நைட்ரேட், இது கேட்டிருக்காங்க. அழியாத மை எந்த வேதிப்பொருள் அப்படின்னா சில்வர் நைட்ரேட். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அதே மாதிரி 2 நாளைக்கு நகத்தில் இருக்குமா, வெப்பநிலை பொறுத்து 1 மாதம் வரைக்கும் கூட இருக்கும்னு சொல்கிறாங்க. தயாரிப்பு நிறுவனம் இந்த அழியாத மை இருக்குல்ல, சில்வர் நைட்ரேட் நம்ம விரலில் வைக்கிறாங்கல்ல, ஸோ வந்து மைசூர் பெயிண்ட் அண்ட் வார்னிஷ் நிறுவனம். இருந்தாலும் இந்த அழியாத மை அப்படின்றது சில்வர் நைட்ரேட். இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அதே மாதிரி இசிஐயுடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒற்றை உறுப்பினர் அமைப்பு. ஓகேவா? அக்டோபர் மாதம் 15, 1989 அந்த வருஷம் வரைக்கும் ஒரே ஒரு உறுப்பினர் தான் இருந்தாங்க. தலைவரும் அவர் தான், உறுப்பினரும் அவர் தான். மொத்தத்தில் ஒரே ஒரு ஆள் தான். ஓகேவா? அந்த ஒருவரும் யாராக இருந்தார்? தலைமை தேர்தல் ஆணையராக இருந்திருக்கார். ஓகேவா? தலைமை தேர்தல் ஆணையர் ஒரே ஒரு ஆள் தான். அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் உறுப்பினர்கள்லாம் கிடையாது. ஆளினால் அவர் தான் தலைமை தேர்தல் ஆணையர்.
அதே மாதிரி பின்னர் பல உறுப்பினர் அமைப்பாக மாறுது. எப்போ மாறுச்சு அப்படின்னா 1989 to 90 இந்த கேப்பில் பல உறுப்பினர் அமைப்பாக மாறுச்சுன்னு சொல்கிறாங்க. திரும்பவும் வந்து பார்த்தோம்னா ஒற்றை உறுப்பினர் அமைப்பாக மாறிடுது. 1993 முதல் இப்போது வரை 93லேருந்து இப்போ வரைக்கும் 3 உறுப்பினர் கொண்ட அமைப்பு. ஓகேவா, 3 உறுப்பினர். இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். எந்த ஆண்டு முதல் இந்திய தேர்தல் ஆணையம் 3 உறுப்பினர் கொண்ட அமைப்பாக இருக்கின்றது இப்படினாலும் கேட்கலாம். அதாவது ஒரு தலைவர் இருப்பாங்க, 1+2 அப்படின்னா ஒரு தலைவர் 2 ஆணையர்கள். ஓகேவா, ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் 2 தேர்தல் ஆணையர்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 1993. மற்ற தேர்தல் ஆணையர்களின் எண்ணிக்கையை குடியரசுத் தலைவர் அவ்வப்போது தீர்மானிக்கலாம். மற்ற தேர்தல் ஆணையர்கள் இந்த 1+2ன்னு இருக்குல்ல, அதை 1+5 மாற்றணும்னு வச்சிங்களேன், சட்டமன்றம் மாற்ற முடியாது, நாடாளுமன்றம் மாற்ற முடியாது. குடியரசுத் தலைவர் தீர்மானிக்கலாம். யாருக்கு அந்த பெர்மிஷன் இருக்குது, யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அப்படின்னா குடியரசுத் தலைவர், இந்திய பிரசிடெண்ட். ஸோ அவங்களுக்கு இந்த அதிகாரம் உள்ளது. அதே மாதிரி ஆர்டிக்கல் 324 இருந்து 329 வரைக்கும் உள்ள ஆர்டிகல்ஸ் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை சொல்லுதுன்னு சொன்னோம் இல்லையா, என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் வந்து நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, ஸோ அந்த எடப்பாடிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி ஸ்பெல்லிங் எழுதுவோம், EDAPPADI அப்படின்னு எழுதுவோமா, EDAPPADI அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. நீங்கள் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் கூட ரெஃபர் பண்ணிக்கலாம். அதனால தான் ஜஸ்ட் இதுங்கன்னா வார்த்தையாக சொல்கிறேன். இப்போது ஈன்றது ஒரு ஆர்டிக்கிள், டிங்கிறது ஒரு ஆர்டிக்கிள், ஏங்கிறது ஒரு ஆர்டிக்கிள். அந்த அடிப்படையில் நீங்கள் ஷார்ட்கட்டாக எடுத்துக்கணும். சரத்து 324 தேர்தலை கண்காணிப்பதும் தேர்தலை நெறிப்படுத்துவதும் சுதந்திரமான தேர்தல் ஆணையத்திடம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்படிங்கிற வார்த்தையா, ஸோ ஃபார் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை நடத்துகிறாங்க, கண்காணிக்கிறாங்க, நெறிப்படுத்துகிறாங்க. ஈனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது என்ன, எடப்பாடியில் டிங்கிற லெட்ரு வருமா. அடுத்தது என்னென்னா டி ஃபார் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா என்ன, பாகுபாடு காட்டக்கூடாது. பாகுபாடுங்கிறது தான் டிஸ்கிரிமினேஷன். அப்போ சரத்து 325 என்ன சொல்லுதுன்னா, மதம், இனம், சாதி, பாலினம் இதன் அடிப்படையில் ஒருவரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுவதை நிராகரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதுதான் 325. அப்போது டீனா டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. ஒருத்தர் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அவரை நீங்கள் வாக்காளர் பட்டியல் எலக்டோரல் ரோலில் அவருடைய நேமை சேர்த்து தான் ஆகணும், நிராகரிக்கக்கூடாது. எந்தெந்த காரணங்கள் சொல்கிறாங்க, மதம், இனம், சாதி, பாலினம் இதன் அடிப்படை, இதெல்லாம் ஒரு அடிப்படையாக வச்சு நீங்கள் நிராகரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எடப்பாடியில் அடுத்த லெட்டர் ஏ. அது வந்து பார்த்தோம்னா அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அந்த ஏவோட அர்த்தம் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகேவா, தேர்தல் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நடக்கணும்னு சொல்லுது. என்ன வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில், முன்னாடி வந்து பார்த்தோம்னா 1989க்கு முன்னாடியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 21 வயசாக இருந்தால் தான் ஓட்டு போட முடியும் அப்படின்னு இருந்துச்சு. ராஜீவ்காந்தி பீரியட் வந்ததுக்கப்புறம் 18 வயசாக அதை மாற்றினார். ஓகேவா, 18 வயசாக மாற்றினார். அப்போ தேர்தல் ஆணையது வயது வந்து ஒரு வாக்குரிமை அடிப்படையில் நடைபெறும். இன்றைக்கி 18 வயசு கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நம்ம போய் ஓட்டு போடுறோம். அதை தான் சொல்கிறது 326. இதுக்கு ஏ அப்படின்னா அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், வயது வந்தோர் வாக்குரிமை. அடுத்தது என்னென்னா சரத்து 327. அடுத்த லெட்டர் என்னென்னா EDA முடிஞ்சு பி. அனைத்து தேர்தல் தொடர்பான விஷயங்களிலும் பாராளுமன்றம் அவ்வப்போது சட்டத்தின் மூலம் ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லுது. அனைத்து தேர்தல் தொடர்பான விஷயங்களிலும் பாராளுமன்றம் அவ்வப்போது சட்டத்தின் மூலம் ஏற்பாடு செய்யலாம். அப்போ பார்லிமெண்ட்டு பெருசா சட்டமன்றம் பெருசா, பார்லிமெண்ட்டு தானே பெருசு. அப்போது ஃபஸ்ட்டு உள்ள பி வந்து பார்த்தோம்னா நமக்கு பவர் ஆஃப் பார்லிமெண்ட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அடுத்து இன்னொரு பி வரும்ல, அது வந்து பவர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ், சட்டமன்றம். ஓகேவா, பாராளுமன்றம் அதனுடைய அதிகாரம் இதில் என்ன இருக்குன்றத சொல்லுது. அதே மாதிரி சரத்து 328 ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற அதிகாரம், மாநிலத்துக்குள்ளே சட்டமன்ற அதிகாரம், பவர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்தல் தொடர்பாக என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லுது. ஸோ அடுத்தது என்னென்னா சரத்து 329 தேர்தல் விஷயங்களில் நீதிமன்றம் தலையிட தடை. கடைசியில் வரக்கூடிய 3 லெட்ரு ADI அப்படின்னு இருக்கா. ஸோ வந்து அடிஷ்னலாக யாரும் வந்து இந்த தேர்தல் தொடர்பான விஷயங்களை இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடிஷ்னல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 329 ஏன்னு ஒன்று இருந்துச்சு,
இருந்துச்சு, அது நீக்கப்பட்டது. அதே மாதிரி இதனுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ப்ளஸ் 2 தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறது யாருன்னா குடியரசுத் தலைவர். தகுதிகளை பற்றி அரசியலமைப்பு நமக்கு எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையருக்கு சம அதிகாரங்கள் மற்றும் சமமான சம்பளம் தான், 2 பேருக்கும் ஈக்குவல் சேலரி தான். ஓகேவா? அதேமாரி ஈக்குவல் பவர் அண்ட் ஈக்குவல் சேலரின்னு சொல்கிறாங்க. இவர்களின் சேலரி, அதாவது ஊதியம் யாருக்கு இணையானதுன்னு கேட்பாங்க. உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி இருக்கார்ல, ஓகேவா? உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி கிடையாது, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிக்கு இணையானது. அதே மாதிரி மூவரில் பெரும்பான்மைப்படி முடிவெடுக்கப்படும். ஓகேவா? மூவரில் பெரும்பான்மைப்படி முடிவெடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. பதவி காலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 6 ஆண்டுகள். 6 வருஷம் பதவியில் இருக்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு 65 வயசு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 65 தான் லாஸ்ட்டு. அதுவே கொஞ்சம் யங்கஸ்ட் பீப்புளாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 6 ஆண்டு. ஓகேவா? கொஞ்சம் வயசு கம்மியான ஆள், இப்போ ஒரு 50 வயசில் ஒருத்தர் ஆகுறாரு அப்படின்னா அவர் 6 வருஷம் தாராளமாக இருக்கலாம். அதுவே 63 வயசில் தான் ஒருத்தர் தேர்தல் ஆணையர் ஆகுறாருன்னா 2 வருஷம் தான் இருக்க முடியும், ஏன்னா 65 முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா பதவி நீக்கம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை. ஓகேவா? சம்பளம் அவங்களுக்கு ஈக்குவலாக கொடுக்குறாங்கல்ல, அப்போ பதவி நீக்கமாக அவங்களுக்கு ஈக்குவலானது தான். ஓகேவா? அதே மாதிரி அந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை வந்து தலைமை தேர்தல் ஆணையருக்கு தான் பொருந்தும். அப்போ தேர்தல் ஆணையரை தலைமை தேர்தல் ஆணையர் பரிந்துரை பண்ணாலே நீக்கிடலான்னு சொல்கிறாங்க, அந்த +2ங்கிறத. அதாவது தேர்தல் முறையானது எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா, நேஷ்னல் லெவல், அதாவது தேசிய அளவில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்காங்க, அங்கே வந்து சிஇசி தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காங்க இல்லையா, சிஇசி சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாங்க. அதே மாதிரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அடுத்தது ஸ்டேட் லெவல், மாநில அளவில் தலைமை தேர்தல் அதிகாரி சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஇஓ டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு வருவாங்க. அந்த டிஇஓ வந்து கலெக்டராக இருப்பாங்க. அந்த கலெக்டருக்கு கீழே வந்து பார்த்தோம்னா கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸு, எலக்டோரல் ரோல், அப்புறம் எப்பிக் அப்படின்னா அந்த வாக்காளர் கார்டு கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுதான் எப்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்லாம் யார் நடத்த போகிறாங்க, ஆர்ஓன்னு சொல்லுவாங்க. ஆர்ஓ அப்படின்னா அந்த தொகுதிக்கு ஒரு ஆளை பொறுப்பாக போட்டிருப்பாங்க, இசிஐ. அந்த ஆர்ஓ வந்து பார்த்தோம்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். அதே மாதிரி ஏஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஏஆர்ஓ அப்படின்னா அது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் கீழே வரக்கூடியவங்க. அவங்களாம் வந்து இந்த தாசில்தார் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மாதிரி ஏஆர்ஓங்கிறவங்க தாசில்தார் அளவில் இருக்க மாட்டாங்க, ஆர்டிஓ லெவலு டெப்டி கலெக்டர்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்க வருவாங்க. அவங்களுக்கு கீழே ப்ரிசைடிங் ஆஃபீஸர் பிஓன்னு சொல்லி வரும். அதே மாதிரி பிஎல்ஓஸ் அப்படின்னா அந்த வாக்காளரை வந்து சேர்த்து விடுறாங்கல்ல, வாக்காளருக்காக நிறைய இந்த கிராம அளவுலலாம் செயல்படுவாங்கள்ல, ஸோ அவங்க. அதே மாதிரி எலக்டோரல் ரோல் எப்பிக் அப்படின்னு பார்க்கும்போது இஆர்ஓன்னு பார்க்கும்போது அவங்க வந்து இந்த ஆர்டிஓஸ் வருவாங்க. அடுத்தது என்னென்னா ஏஇஆர்ஓ அப்படின்னா ஏஇஆர்ஓங்கிறவங்க இந்த தாசில்தார், ஸோ இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் இருப்பாங்க. அடுத்தது ஓகே, எலெக்ஷன் அப்சர்வர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் போடுவாங்க, தேர்தல் கண்காணிப்பாளர். இவர் நேரடியாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிக்கை அனுப்புவார் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த இஆர்ஓங்கிறது எலக்டோரல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஏஆர்ஓனா அடிஷ்னல் எலெக்ஷன் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். அடுத்து வந்து பார்த்தோம்னா அதிகாரம் மற்றும் செயல்பாடுன்னு பார்க்கும்போது தேர்தல்களுக்கான தொகுதிகளின் எல்லையை வந்து நிர்ணயித்தல். ஓகேவா? தேர்தல் நடத்தக்கூடிய தொகுதியை முடிவு பண்ணுறது, எல்லையை எது வரைக்கும் உள்ளது இந்த தொகுதி அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணக்கூடியது இசிஐ தான். வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறது, திருத்துறது 5 வருஷத்துக்கு ஒரு டைமு இசிஐ தான். தேர்தல் தேதிகள் மற்றும் அட்டவணைகளை அறிவிக்க மற்றும் வேட்பு மனுக்களை ஆய்வு செய்கிறது யார் தான், அதுவும் இசிஐ தான். தேர்தல் செலவுகளுக்கு எல்லையை நிர்ணயிக்கும் மற்றும் தேர்தல் கணக்குகளை ஆய்வு செய்தல். ஒரு எம்எல்ஏ ஒரு எலெக்ஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும், ஒரு எம்பி ஒரு எலெக்ஷனுக்கு எவ்வளோ முடிவு பண்ணலாங்கிறதும் இசிஐ தான். அது 20 லட்சமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் 28, இப்போ 30.8 இருக்குன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி எம்பிக்கு 54 லட்சம், அது 70 மாறிச்சு 77 லட்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எக்ஸாமுக்கு அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது, தேவை. ஓகேவா? அந்த பாயிண்ட்டு மட்டும் எம்எல்ஏ எம்பியோட அமௌண்ட்டு வேண்டாம். வேட்பாளர், அரசியல் கட்சிகள், வாக்காளர்களுக்கான நடத்தை விதிகளை இந்த ஆணையம் தான் வகுக்கணும். என்னென்ன விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்தலை நிறுத்தி வைத்தல், அதாவது ரிக்கிங், பூத்து கேப்சரிங், வயலன்ஸு, இது ஒரு பிரச்சனை. தேர்தல் அந்த தொகுதியை வந்து தேர்தல் நடத்தும் அந்த அலுவலகத்தை வந்து பார்த்தோம்னா தேர்தல் மையத்தை வந்து பூத் கேப்சரிங் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து வேறு ஒரு ஆள் வந்து இந்த ரவுடிகள் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய வேறு யாரையாச்சும் கூப்பிட்டு வந்து ஃபுல்லாக வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் எடுத்து நடத்துகிறதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த தேர்தலை நீக்க முடியும்னு சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவருடனான தொடர்பு. இந்த தேர்தல் ஆணையத்துக்கு குடியரசுத் தலைவருடனான தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்குன்னா, குடியரசுத் தலைவருடனான தொடர்பில் எம்பியின் தகுதி நீக்கம் தொடர்பான விஷயங்களில் ஜனாதிபதிக்கு ஆலோசனை கொடுக்கலாம். அது ஆர்டிகல் 103. ஓகேவா. எம்பியின் தகுதி நீக்கம் பண்ணணும்னா அது தொடர்பான விஷயத்தில் ஜனாதிபதிக்கு இந்த தேர்தல் ஆணையர்கள், தலைமை தேர்தல் ஆணையர்கள், அந்த டீம் இருக்காங்கள்ல, இவங்க வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுதான் சரத்து 103. எம்எல்ஏவின் தகுதி நீக்கம் தொடர்பான விஷயங்களில் ஆளுநர் வந்து ஆலோசனை பெறணும். ஏன்னா எம்எல்ஏ வந்து ஸ்டேட் லெவலில், அப்போது கவர்னர் தான். கட்சி சபாநாயகர் முடிவு, ஓகேவா. மற்றவையெல்லாம் வந்து ஆலோசனை அடிப்படையில் சொல்லுவாங்க. அதே மாதிரி தேர்தல் தொடர்பான பணிகளுக்கு அலுவலர்கள் எண்ணிக்கை தொடர்பாக மாநிலம் ஆளுநரிடமும் மத்திய அரசு குடியரசுத் தலைவரிடமும் கோரிக்கை வைக்க வேண்டும். அலுவலர்களோட எண்ணிக்கை, இந்த வேலையெல்லாம் தேர்தல் தொடர்பான எலெக்ஷன் டியூட்டிக்கு எவ்வளோ பேரை நம்ம அப்பாயின்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, குடியரசுத் தலைவர் ஆட்சியின் கீழ் ஒரு வருடத்திற்கு பிறகு மாநிலத்தில் தேர்தலை நடத்தலாமா என குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்கலாம். ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டில் அவசர நிலை போட்டு தமிழ்நாடு டோட்டலாக வந்து பிரசிடெண்ட்டோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்டில் வந்து இப்போ எலெக்ஷன் நடத்தலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கே வந்து ஈஸியாக தான் வந்து ஆலோசனை கொடுப்பாங்க. வேணாம் இது அப்படியே இருக்கட்டும், இதுவும் பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகல, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, ஓரளவு எல்லாம் நார்மல் ஆகிடுச்சு, இப்போ எலெக்ஷன் நடத்தலாம் அப்படிங்கிற அட்வைஸையும் தேர்தல் ஆணையம் கொடுப்பாங்க. அரசியல் கட்சிகளுடனான தொடர்பு அப்படின்னு பார்க்கும்போது தேர்தலுக்காக அரசியல் கட்சிகளை பதிவு பண்ணுறாங்க. ஓகேவா. அதே மாதிரி தேசிய கட்சி, மாநில கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தெல்லாம் கொடுக்குறாங்க. அதுமாதிரி சின்னங்கள் ஒதுக்கி கொடுக்குறாங்க. ரெட்டலை, உதயசூரியன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னங்களெல்லாம் ஒதுக்கி கொடுக்குறது ஈஸியை தான். அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் வழங்குவது மற்றும் தேர்தல் சின்னங்களை ஒதுக்குவது தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான ஒரு நீதிமன்றமாகவே இசிஐ அப்படின்றது செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. எந்தெந்த கட்சி அங்கீகாரம் உள்ள கட்சி, அதாவது தேசிய அங்கீகாரம், மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அது தொடர்பான வரக்கூடிய சர்ச்சைகள், தேர்தல் சின்னங்கள், அதாவது எனக்கு வந்து இந்த சின்னம் வேணும், அந்த சின்னம் அவங்களுக்கு கொடுக்காதீங்க, இந்த மாதிரியான சர்ச்சைகளுக்கு தீர்க்கக்கூடிய நீதிமன்றமே எங்கே தான், நீதிமன்றமாகவே செயல்படுறது தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஓகே, வைப்பு தொகைன்னு பார்க்கும்போது லோக்சபா எலெக்ஷன் எம்பியை வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா அவங்க வைப்பு தொகை டெபாசிட் அமௌண்ட்டு 25,000 25K அவங்க வந்து கட்டணும். அதே மாதிரி 10,000 ரூபாய், அது எம்எல்ஏவாக இருந்தால் 10,000 ரூபாய் வந்து சட்டமன்ற தேர்தல் ஒரு எம்எல்ஏ வந்து கட்டணும். அதுவே வந்து எம்எல்ஏவோ எம்பியோ அவங்க SC/STக்குள்ளே வராங்க அப்படின்னா இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் பாதி கட்டணும். இப்போ ஒரு எம்எல்ஏ வந்து SC/STயாக இருக்கார் அப்படின்னா 5,000 ரூபாய் கட்டினா போதும். அதே மாதிரி 1/6 வாக்கு பெறவில்லை எனில் வைப்பு தொகை இலக்க நேரம். டெபாசிட் காலி, இந்த கட்சி டெபாசிட்டே வாங்கலப்பா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, டெபாசிட்னா அந்த கட்டுறாங்கல்ல அமௌண்ட்டு, அதுதான் டெபாசிட்டு. 1/6 ஓட்டு வாங்கலை அப்படின்னா வைப்பு தொகையை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, திருப்பி தர மாட்டாங்க. அதுவே 1/6 வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம திருப்பி வாங்கிக்கலாம். உதாரணத்துக்கு 600 பேர் கொண்ட ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னா அதில் 101 ஓட்டு வாங்கணும். 1/6 100 ஓட்டு கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். ஓகேவா. அப்படி வாங்கலை, 98 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்கன்னா அமௌண்ட்டை திருப்பி தர மாட்டாங்க, டெபாசிட்டு காலி. அதுவே 6க்கு மேலே 101 வாங்கியாச்சுன்னா டெபாசிட்லாம் வாங்கிட்டாருப்பா ஆனால் ஜெயிக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா EVM, எலக்ட்ரானிக் ஓட்டர் மிஷின். ஸோ இது வந்து பார்த்தோம்னா 1977 CEC சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் SL சக்தார் அப்படிங்கிறவர் டாக்ட் அபவுட் இன்ட்ரடியூசிங் ஆன் எலக்ட்ரானிக் மிஷின் இதை பற்றி பேசினார்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அந்த EVM மிஷினை பற்றி பேசினதாக சொல்கிறாங்க, முக்கியம் கிடையாது. 1980 to 81 EVM டெவலப்டு ECIL அண்ட் பெல் நிறுவனம் இருக்குல்ல, ஓகேவா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் சொல்கிறாங்கல்ல, பெல்லு. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த EVM வந்து பார்த்தோம்னா டெவலப் பண்ணுறது. ஓகேவா. அடுத்தது என்னென்னா ECIL அப்படின்றது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்திய மின்னணுவியல் கழகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய மின்னணுவியல் கழகம் அப்படிங்கிறாங்க. BEL வந்து பார்த்தோம்னா பெங்களூரில் இருக்குது. எலெக்ஷனில் இருக்கும்போது EVM மிஷின்லாம் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெங்களூருக்கு கொண்டுட்டு போயிட்டு அங்கேருந்து வந்து இன்ஜினியர்ஸ்லாம் அங்கேருந்து தான் வருவாங்க, டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா 1982 முதல் பயன்பாடு பை எலெக்ஷனில் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பை எலெக்ஷனில் தான் முதல் பயன்பாடு. அது கேரளாவில் இருக்கக்கூடிய AC அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஓகேவா. அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவூர் தொகுதி. ஓகேவா. பரவூர் அப்படிங்கிற தொகுதி கேரளாவில் இருக்குது. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு EVM யூஸ் பண்ணுறாங்க. 50 போலிங் ஸ்டேஷனில் மட்டும்தான். ஓகேவா. சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து அப்போ கொஞ்சம் நிறுத்தி வைக்கிறாங்க.
அதனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன, 1982 ஃபஸ்ட்டு பயன்படுத்துகிறாங்க, கேரளா பரவூர் தொகுதின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும். 1988 ஆர்பிஏ, அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 அப்படின்ற சட்டத்தை திருத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அனுமதி கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 15/3/1989 முதல் சட்டப்படி அனுமதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. 1999 1999 கோவா பொது தேர்தல், அந்த கோவா பொது தேர்தல் முழுவதும் இவிஎம் பயன்படுத்தப்பட்டது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் கேட்டிருக்காங்க. எங்கே நடந்த பொது தேர்தலில் முழுவதும் இவிஎம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோவா 1999. 2001 தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, மேற்கு வங்காளம் சட்டமன்ற தேர்தல்கள் முழுவதும் இவிஎம் பயன்பாடு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. 2004 லோக்சபா தேர்தல் இவிஎம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டது 2004. இது மூணுமே முக்கியமான தகவல். அதே மாதிரி இவிஎம்மில் இருக்கக்கூடிய நிறைகள் செல்லாத மற்றும் சந்தேகத்துக்குரிய வாக்குகளின் எண்ணிக்கை கிடையாது. அதுவே நம்ம பேப்பரில் சீல் குத்தி போடுறோம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, மாற்றி மாற்றி குத்திவிட்டு வந்துடுவாங்க. அப்போ நம்ம பிரிக்கிறோம், செல்லும் ஓட்டு செல்லாத ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். செல்லாத ஓட்டு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஓட்டெல்லாம் நம்ம செல்லாத ஓட்டாக அறிவிச்சிடும். ஏன்னா 2 மேலே ஒரு சின்ன இருக்கும், கீழே ஒரு சின்ன இருக்கும், இவங்க நடுவில் போய் சீலை குத்திட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் செல்லாத ஓட்டாக போயிடுது. ஆனால் இவிஎம்மில் பட்டனை தானே அழுத்தணும், எதை தொட்டுறோமோ அது மட்டும்தான். இங்கே நமக்கு செல்லாத ஓட்டுக்கு ஆப்ஷனுங்கிறது கிடையாது. அதேமாதிரி வேகமாக வாக்கு எண்ணிக்கை சீக்கிரம் முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி காகித பயன்பாடுங்கிறது குறைவு. அடுத்தது தொகுதி வரையறை சட்டம். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் தான் இந்த தொகுதி வரையறை சட்டம் போடுவாங்க. என்னென்னா முதல் தொகுதி வரையறை ஆணைய சட்டம் 1952 நடந்திருக்கு. இது 51 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் வந்தது. அடுத்தது என்னென்னா 1963 61 கணக்கெடுப்புக்கு அப்புறம் 2 வருஷத்தில் வந்திருக்கு. அதேமாரி 3வது தொகுதி வரையறை ஆணைய சட்டம் 1973 வந்திருக்கு. அது 71 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க, 2 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. அதே மாதிரி 4வது தொகுதி வரையறை ஆணைய சட்டம் 2002 2001 பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த வருஷம் 2002 தொகுதி வரையறை ஆணைய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி தொகுதி வரையறை ஆணையம் அல்லது எல்லை ஆணையம் 3 பேர் கொண்ட குழுவாக இருக்கும். இந்த 3 பேரில் யார் யார் இருப்பாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி இருப்பாங்க, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சிஇசி இருப்பார், தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கனெக்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருக்காங்க இல்லையா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையர்கள், மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடிய ஆணையர்கள். ஓகேவா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, தொகுதி வரையறை ஆணம் அப்படின்னா இப்போது தமிழ்நாட்டில் தொகுதி வரையறை பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. ஆந்திராவில் பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்திராவில் மாநில தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடியவங்க உறுப்பினராக இருப்பாங்க. 3 பேரில் அவங்களும் இருப்பாங்க. ஆணையத்தின் முடிவு இறுதியானது, இதை எதிர்த்து நீதிமன்றம்லாம் போக முடியாது. ஓகேவா, அதுதான் 329 நமக்கு சொல்லியிருக்கோம். 2002 அந்த தொகுதி வரையறை ஆணையம் இருக்கு இல்லையா, ஸோ அதோடைய அறிக்கை 2008 ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தேர்தல் தொடர்பாக சம்மந்தப்பட்ட குழுக்கள்லாம் ரொம்பவே முக்கியமானது. ஃபஸ்ட்டு குழு தார்குந்த் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. 1974. தினேஷ் கோஸ்வாமி 1990. ஓரா அப்படிங்கிற குழு 1993. இந்திரஜித் குப்தா அப்படிங்கிற குழு 1998. டங்கா அப்படிங்கிற ஒரு குழு 2010. இந்த மாதிரி ஒரு 5 குழுக்கள் போடப்பட்டிருக்கு. அடுத்து தேர்தல் ஆணையம் சீர்திருத்தம் பற்றிய பரிந்துரைகள் அப்படின்னு பார்க்கும்போது 1998 2004 இருந்திருக்கு. ஓகேவா, அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழு அப்படிங்கிறது வெங்கட செல்லையா தலைமையில் போட்டிருப்பாங்கல்ல, அதை தான் அரசமைப்பு மதிப்பாய்வு தேசிய குழுன்னு சொல்லுவாங்க. 2002 போடப்பட்டது வெங்கட செல்லையா தலைமையில். தேர்தல் பற்றியும் சில சீர்திருத்தங்களை பரிந்துரை பண்ணியிருக்காங்க, ஆனால் முக்கியம் அந்தளவுக்கு இல்லை. 2வது நிர்வாக சீர்திருத்த குழு 2007 வந்திருக்கும். அது வீரப்ப மொய்லி தலைமையில். அதுலேயும் தேர்தல் பற்றிய சில சீர்திருத்தங்களெல்லாம் பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு முக்கியம் இல்லை, ஆனால் அடுத்ததுலேருந்து ரொம்ப முக்கியம். தார்குந்த் குழு 1974. அமைப்பு பார்த்தோம்னா ஜேபி நாராயணன், ஓகே, ஜெயபிரகாஷ் நாராயணன். அதேமாரி ரிப்போர்ட் ஆஃப் தி கமிட்டி ஃபார் டெமோக்ரஸி, ரிப்போர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா கமிட்டி ஃபார் டெமோக்ரஸி, மக்கள், அதாவது டெமோக்ரஸினா என்ன, மக்களாட்சி தானே. ஸோ அதற்கான ஒரு குழு. இவங்க ரிப்போர்ட்டு கொடுத்தது 1975, அடுத்த வருஷம் கொடுத்துருக்காங்க. என்ன பரிந்துரை பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் ஆணையம் 3 பேர் கொண்ட குழுவாக இருக்கணும், வாக்களிக்கும் வயசு 21 18 குறையணும், வாக்களிக்கும் வயசு 21 18 குறையணும், தன்னாட்சி சட்டமைப்பாக இருக்கணும். ஓகேவா,
தன்னாட்சி சட்ட அமைப்பாக இருக்கணும். இந்த மாதிரி டிவி அண்ட் ரேடியோ, ஸோ இந்த மாதிரி அமைப்புகள், ஸோ இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் வாக்காளர் சபை இருக்கணும். ஓகேவா? ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கொஞ்சம் வெளிப்படையான ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் வந்து நடக்கணும். வாலண்டரி மாதிரியெல்லாம் நிறைய ஆட்கள் வந்து இதில் சேரணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. தினேஷ் கோஸ்வாமி குழு 1990. ஓகேவா? இது விபி சிங்கோடைய அரசாங்கத்தில் அமைக்கப்பட்ட குழு. தினேஷ் கோஸ்வாமி வந்து பார்த்தோம்னா ஒரு லா மினிஸ்டர்னு சொல்கிறாங்க, சட்ட அமைச்சர். தேசிய கட்சிகளின் உறுப்பினர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். தேசிய கட்சி அந்தஸ்து வாங்கின கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்களா, ஸோ அவங்களும் இந்த குழுவில் வந்து இருந்ததாக சொல்கிறாங்க. மேலும் முன்னாள் ஆளுநர் எல்பி சிங்கு, அப்புறம் முன்னாள் சிஇசி எஸ்எல் சக்தார், ஸோ இவங்களாம் இருந்தாங்க. மொத்தம் 11 பேர் கொண்ட குழு. நமக்கு இதில் என்ன தெரியுமா முக்கியம்? வருஷம் முக்கியம், அவ்வளோதான். பரிந்துரைன்னு பார்க்கும்போது 3 அமைப்பாக இருக்கணும். ஆணையர்களை நியமிக்கும் போது இந்திய தலைமை நீதிபதி மற்றும் எதிர்க்கட்சி தலைவருடன் குடியரசுத் தலைவர் ஆலோசனை நடத்தணும். ஆணையர்களின் பதவிக்காலம் முடிந்த பின்பு அரசு சார்ந்த நியமனங்களில் பதவி வகிக்கக்கூடாது. ஓகேவா? அதாவது ஆணையர்கள் வந்து அவங்க பதவிக்காலம் 6 வருஷம் இல்லை 65 வயசு முடிஞ்சு போனதுக்கப்புறம் மாநில அரசு பதவி, மத்திய அரசு பதவிலாம் உங்களுக்கு கொடுக்கவே கூடாது. ஏன்னா நீ அப்புறம் ஆட்சியில் இருக்கும்போது இல்லை ஆணையராக இருக்கும்போது ஏதோ ஒரு கட்சிக்கு சார்பாக செயல்பட்டுருவாங்க. அதுவே பதவிக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அரசியல் கட்சியில், அந்த அரசாங்கத்தில் நல்ல ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு வந்துடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமே இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் பதவி வகிக்கக்கூடாது. பதவிக்காலம் 5 வருஷம் 65 வயசு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 1981ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதிக்கான புதிய எல்லையை நிர்ணயம் பண்ணணும். அதுமாதிரி பெண்களுக்கு ரிசர்வேஷன், எம்பி, எம்எல்ஏஸு, ஸோ இதிலலாம் வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு தரணும். அதாவது அரசியல் கட்சிகள் பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்திய தேர்தல் பணியை இந்த குழு வந்து ஆதரிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய தேர்தல் பணி இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ் மாதிரி ஐஇஎஸ்னு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் பணியை வந்து ஆதரிக்கலை. இவிஎம்லாம் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் 6 மாதத்துக்குள்ளே நடக்கணும். கட்டாய வாக்களிப்பு ஏற்கப்படவில்லை. மொபைல் துணை வாக்குச்சாவடிகளை அமைத்தல், மொபைல் சாவடி, ஓகேவா, மொபைல் பூத் இந்த மாதிரி வேணும்னு சொல்கிறாங்க. இராணுவம் வெளிநாட்டவர்களுக்காக ப்ராக்சி ஓட்டு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி தேர்தல் செலவு கணக்கீட்டில் விரிவான மறுசீரமைப்பு தேவை. தேர்தல் மனுக்களை விரைந்து முடித்து வைத்தல், இதெல்லாம் வந்து தற்காலிக நீதிபதி போட்டு முடிக்கணும். வேட்பாளர்கள் 2 தொகுதிகளுக்கு மேல் தேர்தலில் வந்து போட்டியிட அனுமதிக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது புதிய தேர்தல் குற்றங்கள் இணைக்க பரிந்துரை. ஆள் மாறாட்டம், வாக்குச்சாவடிக்கு ஆயுதங்களுடன் செல்ல தடை, மது விநியோகம் தடை, ஸோ இந்த மாதிரியான பரிந்துரைகள் பண்ணியிருக்காங்க. தவறான கணக்கு காமிக்கிறாங்க, தேர்தல் நடத்திய விதிமுறையை மீறுறாங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் தண்டனை, ஸோ இதெல்லாம் சொல்கிறாங்க. அதுமாதிரி தீவிரமற்ற வேட்பாளர்கள் எண்ணிக்கையை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, சுயேட்சை வேட்பாளர்கள் நிறைய பேர் நானே எலெக்ஷன் நினைக்கிறான்னு சொல்லி போட்டி போடுறாங்கல்ல, ஸோ அந்த வேட்பாளர்களுடைய வைப்பு தொகை வந்து அதிகரிக்கணும். ஓகேவா? 5 மடங்கு அதிகரிங்க. டெபாசிட்டு 10,000 வாங்குறீங்கன்னா 50,000 வைங்க, அப்போ தான் கொஞ்சம் ஆள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மட்டும் 4ல் 1 பங்காக மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? வைப்பு தொகை பெற. அதே மாதிரி சுயேட்சை வேட்பாளரை முன்மொழிவின் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இருந்தாலும் இதெல்லாம் ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அடுத்தது நம்ம டைரெக்டாக அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இதெல்லாம் ஜஸ்ட்டு கதையாக தான் இருக்கும், ஜஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுதான். புத்தகத்தை கூட நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்த இந்திரஜித் குப்தா அப்படின்னா 1998 அரசின் நிதியுதவியுடனான தேர்தல்கள் குறித்து அனைத்து கட்சி நாடாளுமன்ற குழு. ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. அரசின் நிதியுதவிக்காக போடப்பட்ட குழு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இந்திரஜித் குப்தா 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு. இவங்க ரிப்போர்ட் கொடுத்தது அடுத்த வருஷம் 1999. என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னா, தேர்தல் நிதி முற்றிலும் நியாயமானது. தேர்தலில் நிற்கக்கூடிய இந்த போட்டி போடக்கூடிய கட்சிகளுக்கு நிதி கொடுங்க, இது நியாயமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிதியானது தேசிய அல்லது மாநில கட்சிகளாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டுமே வழங்கணும். சுயேட்சை கட்சிக்கெலாம் கொடுக்காதீங்க. தேசிய கட்சி அந்தஸ்து இருக்கா கொடுங்க, மாநில கட்சி அந்தஸ்து இருக்கா கொடுங்க. பொருளாக இருக்கணும், பணமாக இருக்கக்கூடாது. அதுவும் காசெல்லாம் கொடுத்துடாதீங்க, பொருளாக கொடுங்க. சரி, என்னென்ன பொருளாக கொடுக்கலாம் அப்படின்னா, தங்குமிடம் ஃப்ரீயாக கொடுங்க, வாடகை இல்லாத தொலைபேசி கொடுங்க, தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியில் இலவச நேரம் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க, ஃபியூவல் எரிபொருள் வந்து ஃப்ரீயாக கொடுங்க, போஸ்டல் ஸ்டாம்ப்பு அது வந்து ஃப்ரீயாக கொடுங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் 5 காப்பீஸ் வாக்காளர் பட்டியலோட நகல் வந்து கொடுங்க. ஸோ இதெல்லாம் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 1 செட் ஆஃப் லவுட் ஸ்பீக்கர் ஃபார் எவ்வரி ஏசி. லவுட் ஸ்பீக்கர் இந்த தேர்தல் தொடர்பான இதெல்லாம் கொடுப்பாங்கள்ல, மேனிஃபெஸ்டோலாம். ஸோ அதுக்காக வந்து
ஸ்பீக்கரு, வாக்குச்சாவடிக்கு வெளியில் ஒரு முகாம் அமைக்கிறதுக்கு நீங்கள் செலவு பார்த்துக்கோங்க. முகவர்களுக்கான சாப்பாடு, அந்த உணவு போட்டலாம் அதெல்லாம் கவர்மெண்ட்டே கொடுக்கட்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுமாரி தேர்தல் செலவினத்தின் முழுமையான கணக்கை தேர்தல் ஆணையத்திடம் தர வேண்டும். அரசியல் கட்சிகள் தங்களது ஆண்டு கணக்கை வருமான வரித்துறையிடம் கட்டாயமாக சமர்ப்பிக்க வேண்டும். தனியாக தேர்தல் நிதி, மத்திய அரசின் பங்களிப்பு 600 கோடியும் அதற்கு சமமான தொகையை மாநிலங்களும் ஆண்டுதோறும் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் நிதியாக. அடுத்தது என்னென்னா 10,000 ரூபாய்க்கு மேல் அனைத்து நன்கொடைகளும் காசோலை வரைவோலை வடிவில் இருக்க வேண்டும். அதாவது இப்போ கட்சிக்கு நான் ஒரு 10,000க்கு மேலே காசு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். இந்த உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கட்சி இருக்குது, அவங்களுக்கு ஒரு 15,000 நன்கொடையாக கொடுக்குறேன் அப்படின்னா அது செக்கு வடிவில் தான் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நன்கொடையாளர்களின் பெயர்கள் கணக்குகளில் வெளியிடணும். எனக்கு இன்னார் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கணக்குகளில் வெளியிடப்பட வேணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அடுத்தது ஓரா குழு 1993 போடப்பட்ட குழு அறிக்கை அதே வருஷத்தில் கொடுத்துட்டாங்க, அக்டோபர் மாதம். ஃபார்மர் இந்தியன் ஹோம் செக்ரட்டரியாக இருந்தவர் இந்த ஓரா அப்படிங்கிறவர். இந்தியாவில் உள்ள குற்றவாளிகள், அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையேயான தொடர்பு. இந்த பாயிண்ட்டு ரொம்பவே முக்கியமானது. இந்த தொடர்பை கண்டுபிடிக்கிறதுக்காக போடப்பட்ட குழு ஓரா குழு. அதாவது அரசியல்வாதிகள் தீவிரவாதிகள் கூட சேர்ந்துக்கிட்டு நிறைய பிரச்சனை நடந்திருக்கு அப்போது. ஓகேவா? அதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி குழு அமைக்கிறதுக்கான காரணம் 1993 மார்ச்சில் பாம் பிளாஸ்ட் ஒன்று ஆகுது. பாம்பேவில் பாம் பிளாஸ்ட்டு. தாவூத் இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு தீவிரவாதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த மாதிரி தீவிரவாத செயலில் ஈடுபடுறாரு. ஸோ அப்போ அவருக்கு பொலிட்டிக்கல் ரீதியாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதா தெரிய வருது. அப்போ அரசியலுக்கும் தீவிரவாதிக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குங்கிறதுக்காக போடப்பட்ட குழு தான் இந்த குழு. பரிந்துரை பண்ணது குற்றவாளிகள் இணையான அரசாங்கத்தை இயக்குவதாக கூறினது. அனைத்து கட்சிகளை சேர்ந்த அரசியல்வாதிகளின் ஆதரவையும் அரசாங்க அதிகாரிகளின் பாதுகாப்பையும் அனுபவிக்கின்றனர். குற்றவாளிகள் அரசியலில் பங்கேற்கின்றனர் அனைத்து நிலையிலும். அதாவது லோக்கல் பாடிஸில் இருக்காங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இருக்காங்க, பார்லிமெண்ட்லேயே இருக்காங்களாம். ஓகேவா? அதை சொல்லியிருப்பாங்க. சீர்திருத்தங்கள் இந்த ஏரியா ரொம்பவே முக்கியமானது. 21 வயது 18ஆக குறைக்கிறது. 21 வயசு இருக்குது, அதை 18ஆக பார்த்தோம்னா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 61வது CAA கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1988 to 89 ராஜீவ்காந்தி தான் அந்த வயசை குறைக்கிறாரு. சரத்து 326 திருத்துறாங்க. ஏன்னா 326 தானே வயது வாக்குரிமைன்னு சொல்லுது. ஸோ அப்போ அது திருத்துறாங்க. அமல்படுத்தினது 1989 மார்ச் 28. EVM பார்த்தோம்னா RP ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 திருத்தி புது பிரிவு உருவாக்குனாங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. முதல் பயன்பாடு 1982 திருத்தம் மூலமாக 1989 பயன்படுத்த ஆரம்பித்தாச்சு. EVM பயன்படுத்தப்பட்ட முதல் பொது தேர்தல் கோவா 1999. தமிழ்நாடு போனால் 2001 பொது தேர்தலில். லோக்சபா தேர்தலில் 2004 இந்தியா முழுவதும். ஓகேவா? இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதுமாரி வாக்குச்சாவடி கைப்பற்றுதல் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு பகுதியில் வாக்குச்சாவடி கைப்பற்றுறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் வாக்குப்பதிவு தள்ளி வைக்கலாம் அப்படின்ற அதிகாரம் ECIக்கு உண்டு. இதற்கு அறிக்கையை கொடுக்குறது யாருன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் IAS ஆஃபீஸர், அவர் தான் ரிப்போர்ட் கொடுக்கணும். இது வாக்குச்சாவடி மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடத்துக்கு பொருந்தும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தேர்தல் புகைப்பட அடையாள அட்டை எபிக் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எபிக் கார்டு முடிவு பார்த்தோம்னா 1993 ஆகஸ்ட் 28 கார்டு கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. 1996 நடந்த தேர்தல் சீர்திருத்தங்கள் தினேஷ் கோஸ்வாமி பரிந்துரை அடிப்படையில் வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் பேலட் பேப்பரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள் எல்லாருமே இதில் வருவாங்க. வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியல் இருக்கணும் பேலட் பேப்பரில். அடுத்தது புதிய தகுதி நீக்கம். ஓகேவா? தேசிய கொடி, பாடல் போன்ற தேசிய சின்னங்களை அவமதித்தாலும் தகுதி நீக்கம் செஞ்சிடலாம். ஓகேவா? தேசிய கொடியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பாட்டெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுமாதிரி தேசிய பெருமையை அவமதிப்பதை தடுக்கும் சட்டம் 1971 கீழ் தண்டனை பெற்றவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவர். அதே மாதிரி 6 ஆண்டுக்கு தகுதி நீக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. மது விற்பனைக்கு தடை 48 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மது விற்பனைக்கு தடை. அப்படி பண்ணினாங்க அப்படின்னா 6 மாதம் அல்லது அபராதம், ஜெயில். அதுமாரி இந்த செக்ஷன்லாம் எழுதிக்காதீங்க, அதெல்லாம் வேண்டாம். RP ஆக்ட்லாம் வேண்டாம். அதுமாரி முன்மொழிபவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்க்கும்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர் எனில் முன்மொழிபவர் ஒருவர் என்றும். ஓகேவா? சுயேட்சை அப்படின்னா மற்றும் மற்றவர்கள் எனில் 10 பேர் முன்மொழிய வேண்டும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா ஒரு ஆள் போதும், சுயேட்சைனா 10 பேர் வேணும்னு சொல்கிறாங்க. 2010 வாக்காளர் சீர்திருத்தம் வாக்காளர் பட்டியலுக்கான மேல்முறையீட்டு அமைப்பு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கும் அதிகாரம், அதாவது ERO. ஓகே, EROனா எலக்டோரல் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா?
சேர்க்கலை பேரை வந்து சேர்க்கக்கூடிய அதிகாரம் இஆர்ஓக்கு உண்டு. சேர்க்கலை அப்படின்னா நம்ம சிஇஓ சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட மேல்முறையீடுக்கு போகலாம். ஸோ இந்த முறை வந்து மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஓ வந்து பார்த்தோம்னா நம்ம சிஇஓ கிட்டலாம் போவானா, டிஓ கிட்ட என்ன பண்ணலாம், நம்ம மேல்முறையீடுக்கு போகலாம். டிஓனா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர், அந்த மாவட்டத்தோடைய கலெக்டர். அவருக்கு அப்புறம் தான் சிஇஓ கிட்ட போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து 1950 அந்த ஆர்பிஐ ஆக்டில் திருத்தம் செஞ்சுருக்காங்க 2009, அமல்படுத்தினது 2010. வைப்பு தொகையை வந்து பார்த்தோம்னா அதிகரிச்சிருக்காங்க. அதாவது எஸ்சிஎஸ்டினா எவ்வளோ அப்படின்றதுனா நம்ம பார்த்துருப்போம். லோக்சபா அப்படின்னா 25, அதுக்கு முன்னாடி 10,000 இருந்திருக்கு. சட்டமன்றம்னா இப்போ 10,000, முன்னாடி வெறும் 5,000 தான். எஸ்சிஎஸ்டிக்குனா அதாவது 10,000 25,000 பாதின்னு பார்த்துருப்போம். என்ஆர்ஐ நான் ரெசிடென்ட் இந்தியன் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை 2010 கொடுக்குறாங்க. 2010 கடவுச்சீட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள அஞ்சலின்படி உங்கள் தொகுதி முடிவு செய்யப்படும். பாஸ்போர்ட்டில் எந்த தொகுதி இருக்கோ அதுதான் என்ஆர்ஐ, அந்த அவருக்கான ஓட்டு அந்த தொகுதி தான். நோட்டான்னு பார்க்கும்போது நன் ஆஃப் தி எபோ அப்படின்னு சொல்லுவாங்க, மேற்கண்ட எவரும் இல்லை. பீப்புள்ஸ் யூனியன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாவுக்காக ஒரு கேஸே நடந்திருக்கு 2013. எதுக்கு ஆனது கேட்டாங்கன்னா நோட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். 2014 முதல் நோட்டா அறிமுகம் லோக்சபா, ஓகேவா. 2014 தான் நோட்டாங்கிறது அறிமுகமாயிருக்கு. நன் ஆஃப் தி எபவ் அப்படின்றது அர்த்தம். 2013 அமல் ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அப்புறம் மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ரைட் டு நெகட்டிவ் ஓட் அப்படின்றது இருந்துச்சு. ரைட் டு நெகட்டிவ் ஓட்னா நோட்டா வரதுக்கு முன்னாடிலாம் ஒரு சீட்டு இருக்குமா, அந்த சீட்டை வாங்கி என்ன பண்ணணும், நம்மளோட பேர் எல்லா டீட்டெயிலும் எழுதி எனக்கு யாருக்கும் ஓட்டு போட பிடிக்கலன்னு எழுதி கொடுக்கணுமா. அந்த மாதிரி முறையெல்லாம் இருந்துச்சுன்னா ஆபத்து தானே, எவ்வளோ ஆபத்து அதெல்லாம் மாதிரிலாம் இருக்கலாமா. அதனால தான் நோட்டாங்கிற இந்த மாதிரி முறைக்கு மாறினது ரொம்பவே நல்லது. முன்னாடி 49O அதை பற்றி தான் சொன்னிச்சு. 1961 49Oன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை வாங்கி அதில் ஃபில் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் தேர்தல் நடத்தை விதிமுறைகள், இந்த ஆண்டு தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே முக்கியம். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா 1961 நடத்தை விதிமுறைகள். தேர்தல் காலத்தில் இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குல்ல, அதை பற்றி பேசக்கூடியது 1961. அடுத்தது என்னென்னா விவிபேட், ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்கிறாங்க. வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை. அதாவது வாக்கு வந்து நம்ம போட்ட ஓட்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு விவிபேட்டில் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லிப்பு வந்து 7 செகண்டு நம்ம கண்ணுக்கு தெரியும். அதேமாதிரி முதல் பயன்பாடு வந்து பார்த்தோம்னா நோக்சன் அப்படிங்கிற ஒரு தொகுதியில், நாகாலாந்தில் இருக்கக்கூடிய நோக்சன் அப்படிங்கிற ஒரு தொகுதியில் தான் 2013 யூஸ் பண்ணியிருக்காங்க. சுப்பிரமணியன் சுவாமி வெர்சஸ் இசிஐ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு கேஸ். அந்த கேஸில் என்னென்ன கிடச்சிது அப்படின்னா இந்தியா முழுவதும் பயன்படுத்தலான்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. ஒவ்வொரு கட்டமாக முதல் 6 மாதத்தில் அங்கே சாம்பிள் பார்க்குறது, அதேமாதிரி 2ஆம் கட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயன்படுத்தலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போது அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், ஓகே, தண்டனை பெற்ற எம்பி எம்எல்ஏக்களை உடனடியாக தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். தண்டனை வாங்கிட்டாங்க, ஜெயில் கேஸுக்கு தண்டனை வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க தகுதி நீக்கம் செஞ்சிடணும். காரணமான வழக்கு என்னென்னா லில்லி தாமஸ் வெர்சஸ் இந்திய ஒன்றியம் 2013. தண்டனை வாங்கிட்டாங்களா, தகுதி நீக்கம் பண்ணிடுங்க, அவ்வளோதான், ஓகேவா. அதே மாதிரி என்னென்னா இந்த பாயிண்ட்டு செக்ஷன் 8ல் 4 இதெல்லாம் வந்து வேணாம், இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக போகும், அதனால் அது வேண்டாம். அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா தண்டனை பெற்ற பிறகு மேல்முறையீடு மூலம் தண்டனைக்கு இடைக்கால தடை வாங்கிவிட்டால் எம்பி எம்எல்ஏவாக தொடரலாம், ஓகேவா. இடைக்காலத்தில் அந்த கேஸு தண்டனைக்கு மட்டும் தடை வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், எம்பியாக இருந்தால் எம்பியாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருந்தால் எம்பியாக தொடர முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்குறாங்க. உதாரணம் ஜெயலலிதா இடைத்தேர்தல் மூலமாக திரும்ப போட்டிட்டாங்க. ஸோ அடுத்து தேர்தல் செலவுக்கான உச்ச வரம்பு தேர்தல் நடத்தை விதிகள் 1961 கீழ், ஓகேவா. 2014 லோக்சபாவுக்கு 70 லட்சமாக இருந்திருக்கு, சட்டமன்றத்துக்கு 28 லட்சமாக இருந்திருக்கு. தேர்தல் செலவு, ஓகேவா, அது டெபாசிட் கிடையாது, செலவு. லோக்சபா எலெக்ஷனில் ஒரு எம்பி வந்து 70 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணலாம். சட்டமன்றம்னா 28 லட்ச ரூபா வரைக்கும் என்ன பண்ணலாம், செலவு பண்ணலாம். ஆனால் இப்போது மாறிடுச்சுங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. 2020 77 மாற்றிட்டாங்க லோக்சபானா. ஒரு எம்எல்ஏ வந்து எவ்வளோ அதிகபட்சம் செலவு பண்ணலாம்னா 30.8 லட்சம் செலவு பண்ணலாம். தேர்தல் பத்திரங்கள், அதாவது அரசியல் கட்சிகளுக்கான நன்கொடை, ஓகேவா. அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பணமாக கொடுக்கக்கூடாது, பத்திரமாக தான் கொடுக்கணும். அந்த பத்திரம்லாம் எஸ்பிஐ பேங்க்கில் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, எஸ்பிஐ மட்டும்தான் அதை விற்றுக்கிட்டு இருப்பாங்க, நம்ம வாங்கிக்க வேண்டியதான். 1000 ரூபா பத்திரம், 10,000 ரூபா பத்திரம், 1 லட்ச ரூபா, கோடி, இந்த மாதிரிலாம் வந்து பத்திரத்தை என்ன பண்ணலாம்னா எஸ்பிஐ பேங்க்கில் வாங்கி அது மூலமாக தான் என்ன பண்ணணும், நம்ம கட்சிக்கு நன்கொடையாக தர முடியும். எஸ்பிஐயோட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரான்ச்சஸ்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் யார் நன்கொடை கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரான்ச்
இந்தியா அளவில் அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி இது வந்து எப்போப்பெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் 3 மாதம். ஜனவரிலேருந்து 3 மாதம் கழித்து ஏப்ரல், அதுலேருந்து 3 மாதம் கழித்து ஜூலை, அதுலேருந்து 3 மாதம் கழித்து அக்டோபர். 10 நாள் மட்டும்தான் கொடுப்பாங்க. அந்த நாளில் வந்து ஒரு 10 நாள் மட்டும்தான் இந்த தேர்தல் பத்திரங்கள் வந்து பேங்க்கில் விற்கும். 15 நாள் மட்டுமே மதிப்பு. அந்த பத்திரத்துக்கு 15 டேஸ் மட்டும்தான் மதிப்பு. இதெல்லாம் நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க. கருப்பு பணத்தை கட்டுப்படுத்துகிறாங்களாமா. டோனர் நேம் இஸ் நாட் மென்ஷன்ட் ஆன் த பாண்டு. டோனர் நேம் யார் கொடுத்தது அப்படிங்கிற டீட்டெயிலு அதில் இருக்காது. ஓகேவா? ஆனால் தெரிஞ்சிடும், அது வேறு விஷயம். ஆனால் டீலிங் பேசிட்டு தானே பணத்தையே கொடுக்க வருவாங்க. டோனர் நேம் தான் அந்த பத்திரத்தில் இருக்காது. வாக்காளர் அட்டையும் ஆதாரம் இணைக்கிறாங்க 2021. நம்ம பண்ணினது தான், நம்ம சீர்திருத்தம் பண்ணதான் 2021 தானே வாக்காளர் அட்டை கூட ஆதாரம் வந்து இணைச்சிது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த திருத்தங்கள் செக்ஷன்லாம் வேண்டாம். மேலும் சில முதல் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து சுகுமார் சென்னு, அதுக்கப்புறம் சுனில் அரோரா 23வது தலைமை தேர்தல் ஆணையர், 24வது ஆள் சுசில் சந்திரா. இப்போ யார் இருக்காங்கன்னா அரவிந்த் பானகாரியா இருக்கார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இப்போது மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் பானகாரியா வந்தார். அதுக்கப்புறம் ஆளை மாற்றியாச்சு. புதிய தலைமை தேர்தல் ஆணையராக அர்ச்சனா பட்நாயக் அப்படின்றவங்க இப்போ மாறியிருக்காங்க. முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பார்த்தோம்னா ரமாதேவி, ரொம்பவும் முக்கியமானது. முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர். அதேமாதிரி 1970 வரை நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்கள் ஒரே சமயத்திலே நடந்துச்சாமா. ஒரே டைமில் எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் ஒரே டைமில் நடந்திருக்கு 1970 வரைக்கும். தேர்தல் சின்னங்கள் ஆணை அப்படின்னு பார்க்கும்போது 1968 ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ ஒதுக்கப்பட்டதுன்னா அது அவங்களுக்குன்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருக்கு. இது அதாவது வந்து அதை வேறு யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதே ஒதுக்கப்படாத சின்னம் அப்படின்னா அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு கொடுப்பாங்க. மாநில கட்சி, தேசிய கட்சி அந்தஸ்துங்கிறது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, தேசிய கட்சிங்கிறது மக்களவை தேர்தலில் அல்லது 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்குகளில் ஒரு கட்சி 6% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். இப்போ எம்பி எலெக்ஷன் நடக்குது, அப்படி இல்லைன்னா 4 ஸ்டேட்டில் எம்எல்ஏ எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் மொத்தம் செல்லத்தக்க வாக்குகளில் வந்து ஒரு கட்சி 6% ஓட்டு வாங்கணும். அது ஒன்று அல்லது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஸ்டேட்டு அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 ஸ்டேட்டில் வந்து 4 எம்பி தொகுதியில் ஜெயிக்கணும். இதெல்லாம் வந்து தேசிய கட்சி ஆகணும்னா அந்தஸ்து. இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும். 2% ஓட்டு இல்லைப்பா, 2% தொகுதி. இறுதியாக நடைபெற்ற எம்பி எலெக்ஷனில் குறைஞ்சபட்சம் 3 ஸ்டேட்டில் 2% தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும். தற்போதைய தேசிய கட்சிகள் அப்படின்றது என்னென்னலாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாநில கட்சி அந்தஸ்து அப்படின்னு பார்க்கும்போது மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்லத்தக்க வாக்குகளில் குறைஞ்சபட்சம் 6% வாக்குகளை பெற்றிருக்கணும். ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது சட்டப்பேரவை தேர்தலில் குறைஞ்சபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டப்பேரவையில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த தேசிய கட்சி, மாநில கட்சி அந்தஸ்துங்கிறது நமக்கு முக்கியம். எதெல்லாம் முக்கியன்ற சொல்கிறேன். இந்த அந்தஸ்து எப்படி கொடுக்குறாங்கன்றது முக்கியம். அதே மாதிரி இந்த தலைமை தேர்தல் ஆணையர் இந்த சீர்திருத்தங்கள் ரொம்ப முக்கியம். செக்ஷன்லாம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இவிஎம்மு, விவிபேட்டு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த தேர்தல் இது இருக்கு இல்லையா, நம்ம பார்த்தோம்ல வரையறை ஆணை சட்டம், அதுமாரி இந்த குழுக்கள் ரொம்ப முக்கியம். இந்திரஜித் குப்தா யாரெல்லாம் எந்தெந்த குழுக்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஆர்டிகிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஆர்டிகிள்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுமாரி இவிஎம் எந்த எலெக்ஷனில் யூஸ் பண்ணாங்க, அதேமாதிரி 1+3 எப்போ மாறுச்சு, ஒரு ஆள் மட்டும் எப்போ வரைக்கும் இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட்டு கதை. ஓகேவா? இந்த கதையெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டு ஜஸ்ட்டு திருப்பி பார்த்துட்டு போனால் போதும். மற்றபடி இங்கே ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 டேட்டா ரொம்பவே முக்கியம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த டாப்பிக்கோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.